ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா செஸ் தான். ஆல்ரெடி உங்களுக்கு பார்ட் 1 வீடியோ பான் போகிறோம். வெல்கம் டு ஆல் இஸ் வெல் V2 சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா செஸ் கேம் தான். ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பான் கேம் போட்டிருந்தேன். இன்னைக்கு வந்து நம்ம கிங் வித் பான் கேம் தான் விளையாட போகிறோம். அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் பிரவனியா வந்திருக்கா. அவளையும் உங்களுக்கு ஐயோ வெல்கம் டு ஆல் இஸ் வெல் V2 சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு பார்ட் 1 பான் கேம் போட்டுருக்கேன். வெல்கம் டு ஆல் இஸ் வெல் V2 சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா செஸ் கேம் தான் பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு பார்ட் 1 ஒரு வீடியோ பார்த்துருக்கேன். ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோ பார்த்து அந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கலன்னா நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு ஒரு புது ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். அவங்க யாரும் இல்லை, என்னோட ஃப்ரெண்டு பிரவன்யா தான். சரி பிரவன்யா, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா செஸ் வித் கிங். வெல்கம் டு ஆல் இஸ் வெல் V2 சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வேறு எதுவும் பார்க்கல, வெறும் செஸ் கேம் தான் பார்க்குறோம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு புது ஃப்ரெண்ட் கிடைக்க போகிறாங்க. அது வேறு யாருமே இல்லை, பிரவன்யா தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு புதுவாக இது சொல்லிடுறேன். இன்னைக்கு நம்ம என்ன ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிங் வித் பான் எப்படி விளையாடுறத பார்க்க போகிறோம். இப்போ நம்ம விளையாட ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே நம்ம மூவ் பண்ணுறது எப்போவுமே கிங்கோட பான்ஸ் தான் மூவ் பண்ணோம். ஏன்னா வந்து கிங்கோட பான்ஸ் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குது. அதனால் வந்து கிங்கோட பான்ஸ் மூவ் பண்ணிடலாம். இப்போ நானும் மூவ் பண்ணுறேன் பாருங்கள். மூவ் பண்ணியாச்சு. இப்போ அப்புறம் இந்த பானுக்கு வந்து நம்ம சப்போர்ட் கொடுக்கறதுனால இந்த சைடில் இருக்க பானை நம்ம மூவ் பண்ணலாம். இப்போ நானும் வந்து சப்போர்ட் கொடுக்கறதுக்காண்டி இங்கிட்டு உள்ள பானை மூவ் பண்ணுறேன். அப்புறமா நம்மளுக்கு ஒரு பீஸ் அட்டாக் வைக்கணும். அட்டாக் வந்து நம்ம இந்த பிளேஸில் வைக்கணும், இல்லை இங்கே கூட வைக்கலாம். ஒருவேளை நம்ம வந்து இங்கே வச்சுட்டோம்னா இவங்க வந்து நம்ம கட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம யோசிச்சு பண்ணணும். அட்டாக் வைக்கணும். இப்போ இந்த பீஸ்க்கு நம்ம எப்படி அட்டாக் வைக்கிறோம்னா, இப்போ வந்து இந்த பீஸ்க்கு வந்து நம்ம மூவ் பண்ணல, ஃப்ரெண்டில் மூவ் பண்ணால் அவங்க அப்படியே கட் பண்ணிடுவாங்க. அதனால வந்து நம்ம இந்த பீஸ்க்கு சப்போர்ட் வச்சு வைக்கணும். அந்த சப்போர்ட்டுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த பான் வந்து மூவ் பண்ணுறேன். நானும் அந்த சப்போர்ட்டுக்காக இந்த பீஸ் மூவ் பண்ணுறேன். இவங்க நம்ம பண்ணுறதுனால நம்ம வந்து வித்தியாசமாக பண்ணலான்னு சொல்லிட்டு வேறு பீஸ் மூவ் பண்ணுறேன். அந்த பீஸ் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ஏன்னா வந்து இன்னொரு பீஸ்க்கு பாதுகாப்பாகவும் இருக்கும். இப்போ நானும் வந்து மூவ் பண்ணுறேன் பார்த்தீங்களா? இப்போ இவங்க வந்து மூவ் பண்ணணும். இப்போ எப்படி மூவ் பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் மூவ் பண்ணிட்டேன். நான் வந்து அந்த பீஸ்க்கு அட்டாக் கொடுக்குறேன். அவங்க என்ன மூவ் பண்ணுறேன் நம்மள பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து இதை வந்து கட் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன். இவங்க வந்து என்னோட பீஸ் எடுத்துக்கிட்டுருவாங்க. அந்த மாதிரி நான் அவங்களை கட் பண்ணிட்டேன்னா இவங்களும் என்னை கட் பண்ணலாம். எப்படின்னா ரெண்டுமே கிராஸ் லைனாக வருது இல்லையா? சரி பிரவன்யா, இப்போ இவ்வளோ பண்ணிட்டா. நம்ம வந்து இப்படி பண்ணவே கூடாது. இப்படி பண்ணோன்னா நம்ம சில பேர் வந்து ஒரு கையால் இந்த போனை எடுத்துட்டு இந்த போனையும் எடுப்பாங்க. அப்படி எடுத்தா டிஸ்குவாலிஃபைடாக ஆயிடும். ஸோ நம்ம அப்படி பண்ணக்கூடாது. அது வந்து உங்களுக்கு வந்து பார்ட் 1 வீடியோவில் இன்ட்ரெஸ்டியூஸ் பண்ணலை. ஸோ நான் இப்போ தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டியூஸ் பண்ணுறேன். நீங்கள் இப்போ வந்து பண்ணிட்டுருவீங்க. நான் வந்து இந்த பீஸ் மூவ் பண்ணுறேன். இப்போ நான் வந்து இவங்களை வந்து இது பண்ணிட்டேன். நான் இந்த பீஸை கட் பண்ணிட்டேன். இப்போ இவங்க கட் பண்ணிட்டாங்க. இப்போ நானும் கட் பண்ணிட்டேன். இப்போ நான் கிங் மூவ் பண்ணுறேன். ஏன்னா வந்து இந்த பீஸ்க்கு சப்போர்ட் கொடுக்குறதுனால நான் வந்து கிங் மூவ் பண்ணுறேன். நானும் இந்த பீஸ் நானும் இங்கே மூவ் பண்ணுறேன் ஒரு கிங். அப்புறம் நான் இங்கே மூவ் பண்ணுறேன். நான் அப்புறமா கிங் நோக்கில் மூவ் பண்ணுறேன். இந்த பீஸ் மூவ் பண்ணலாம். அட்ஜஸ்ட். எப்பவுமே நம்ம ஒரு பீஸ் வந்து நழுந்து போயிடுச்சு இல்லை கீழே வந்துச்சுன்னா அப்படியே எடுத்து வச்சுன்னா உங்களோட டேர்ன் அப்போ அது வந்து மிஸ்டேக் ஆயிடும். அந்த பீஸ் தான் அவங்க மூவ் பண்ணணும். இதே வந்து அட்ஜஸ்ட்னு சொல்லி எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த தப்பும் கிடையாது. இப்போ நான் வந்து இவங்களை கட் பண்ணேன்னா இப்போ பாருங்களேன், இவங்க கட் பண்ணிட்டேன். இவங்க வந்து இப்போ கிங்கை வச்சு வந்து பண்ணலாம். பார்த்தீங்களா, இவங்க பண்ணிட்டாங்க சொன்ன மாதிரியே. நான் தான் மூவ் பண்ணோம். நம்ம இந்த கிங்கும் பக்கத்தில் போக முடியாது. நம்மளுக்கு இன்னும் நிறைய பீசஸ்க்கு அதெல்லாம் வெளியில் எடுக்கலாம். நான் வந்து இதை 2 மூவ்ஸ் பண்ணுறேன். நானும் இதை வந்து 2 மூவ்ஸ் பண்ணுறேன். அவங்க வந்து 2 மூவ்ஸ் பண்ணுறதுனால நான் வந்து இதை வச்சு இது கட் பண்ணுறேன். இப்போ நான் இங்கே வந்து கொண்டு வரேன்.
வார்னிங் நம்பர் 1. ஏன்னா வந்து கிங்கும் பக்கத்தில் வர முடியாது. அதனால் வந்து வார்னிங்ஸ் மாதிரி 3 இருக்குது. வார்னிங் நம்பர் 1, வார்னிங் நம்பர் 2, வார்னிங் நம்பர் 3. அந்த 3 வார்னிங்ஸில் நம்ம வந்து அவுட் ஆகிட்டோன்னா அவங்க வந்து அந்த கேமோட அவுட்டு ஆப்போனன்ட் தான் வின் ஆயிடுவாங்க. ஸோ வார்னிங் நம்பர் 1 வந்து நம்ம வைஷ்ணவிக்கு கிடச்சிருக்கு. இன்னும் 2 வாங்கிட்டாங்கன்னா அவங்க அவுட்டு. அப்புறமா இன்னும் இப்போ கிங் வித் பானில் என்ன மெயினாக இப்போ வந்து அந்த கிங் வந்து இப்போ பான் அங்கே ப்ரொமோட் பண்ணிட்டோன்னா எல்லாருக்குமே தெரியும். பான் அங்கே ப்ரொமோட் பண்ணிட்டோன்னா குயின் கிடைக்கும்னு. குயின் கிடச்சி அந்த குயினை வச்சு இந்த கிங்குக்கு சப்போர்ட் செக் மீட் பண்ணணும். அதுதான் இந்த கேம். ஓகே வைஷ்ணவி, உங்க மூவ் தான் பண்ணணும். இப்போ நான் இங்கே கிங்கு மூவ் பண்ணுறேன். இப்போ நான் இங்கேருந்து ஒரு மூவ் பண்ணுறேன். ஓகே, நானும் இங்கேருந்து ஒரு மூவ் பண்ணுறேன். நானும் இங்கேருந்து ஒரு மூவ் பண்ணுறேன். நான் வந்து உங்ககிட்ட முக்கியமாக ஒன்று சொல்லணும். இப்போ நீங்கள் இங்கே போக போகிறீங்கன்னா அந்த பீஸ் எல்லாம் நீங்கள் கட் பண்ணவே தேவையில்லை. நீங்கள் அப்படியே போயிடலாம். இப்போ நான் இங்கே போகிறேன். நான் இங்கே போகிறேன். இப்போ நான் இந்த பீஸ் கட் பண்ணுறேன். இப்போ நான் இங்கே வந்துட்டேன். அப்போனா வைஷ்ணவி வந்து குயின் ப்ரொமோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து குயின் ப்ரொமோட் பண்ணிட்டேன். இது வந்து ஒயிட் குயின், அதனால நம்ம வந்து எப்போவுமே பிளாக் குயினை ப்ரொமோட் பண்ணணும். பிளாக் குயின் தான் நம்ம எப்போவுமே ப்ரொமோட் பண்ணணும். ஓகே, வைஷ்ணவி ப்ரொமோட் பண்ணிட்டா. இப்போ என்னோட சான்ஸ். இப்போ நானும் ப்ரொமோட் பண்ணிட்டேன். இப்போ 2 பேரும் நல்லா ஈக்குவலாக இருக்கும். இப்போ நாங்கள் வந்து விளையாட போகிறோம். இப்போ வைஷ்ணவியோட சான்ஸ் தான். அட்ஜஸ்ட். இப்போ நான் வந்து கிங் எங்கோட மூவ் பண்ணுறேன். இல்லீகல் நம்பர் 1 பிகாஸ் இங்கே வந்து குயின் இருக்கிறனால இங்கே செக் ஆகுது. அவங்க இங்கே மூவ் பண்ணால் இல்லீகல் நம்பர் 1. இல்லீகல் நம்பர் 1னா இப்போ நம்ம வந்து செக் இருக்கும் போது இப்போ இங்கே இருக்குது செக்கு, இவங்க வந்து இங்கே அது பார்க்காம குயினை எடுத்து இங்கே வைக்கிறாங்கன்னா அது வந்து இல்லீகல் நம்பர் 1. அப்புறமா வந்து இப்போ வந்து குயின் இங்கே இருக்குது. இப்போ இங்கே வைஷ்ணவி இருக்கானா இல்லை இங்கே இருக்கானா இதை எடுத்து இங்கே எடுத்து வச்சோன்னா அது வந்து இல்லீகல் நம்பர் 1. அந்த மாதிரி வந்து இப்போ அவங்க ஏதாவது செக்கில் இருக்கும் போதோ இல்லைன்னா செக்கை இருக்கிற இடத்துல போதோ மூவ் பண்ணாங்கன்னா அது வந்து ராங். இப்போ வந்து நான் வந்து இல்லீகல் நம்பர் 1 இதே மாதிரி இல்லீகல் நம்பர் 2 வாங்கிட்டோன்னா அவங்க வந்து அவுட். இப்போ நான் வந்து இவங்கள வந்து மூவ் பண்ணலாம். நம்ம ஹாரிசான்டலாவும் மூவ் பண்ணலாம். ஆமாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பான் கட் பண்ணுறேன். நான் வந்து இப்போ என்ன பண்ணுவேன்னா இவங்கள வந்து கிங்கை வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிறேன். மூவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் இங்கே வச்சு இங்கே கட் பண்ணிக்கிறேன். இதை பாருங்க, சில இண்டிவிஜுவல்ஸ் தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. இங்கே பாருங்க, பிரவண்யா வந்து என்னோட பான் எடுத்து வச்சிருக்கா. இப்போ நான் வந்து கிங்கை வந்து ப்ரொமோட் பண்ண போகிறேன். இவங்களுக்குள்ள மூவ் பண்ண போகிறேன். ஓகே, நான் என்ன பண்ண போகிறேன், அந்த கிங்குக்கு செக் கொடுக்க போகிறேன். ஆக்சுவலி நான் உங்ககிட்ட ஒரு மெயினான விஷயம் சொல்லிக்கிறேன். இப்போ நீங்கள் டெஸ்ட்டு கேமில் வந்து எக்ஸல் ரொம்ப சூப்பராக விளையாடுறீங்கன்னா எப்பவுமே வந்து சில பசங்களுக்கு வந்து கொஞ்சம் வழக்கு தோஷத்தில் என்ன சொல்லிடுவாங்க, செக்குன்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஏன்னா வந்து அவங்க சொல்லும் போது அவங்க அலர்ட் ஆகிடுவாங்க. ஓ இவங்க செக் வைக்கிறாங்க அப்படி மூவ் பண்ணிடுவாங்க. இதே வந்து அவங்க வந்து செக் பார்க்காம மூவ் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து இல்லீகல் நம்ம 1 ஆயிரும். நம்மளுக்கு தான் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதனால இல்லீகல் நம்ம எப்பவுமே சொல்லாதீங்க, அதை தவிர்த்துடுங்க. அப்புறம் சில பேர் என்ன பண்ணுவாங்க, இப்போ பீஸ் இங்கே இருக்குது, இப்போ பீஸ் இங்கே இருந்து இருக்குன்னா இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு கையில் இந்த பீஸ் எடுத்துகிட்டு இன்னொரு கையில் கட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அது வந்து ராங்கு. ஏன்னா அப்படி வச்சோன்னா வந்து நீங்கள் வார்னிங் நம்பர் 1 ஆயிரும். ஏன்னா வந்து டூ ஹேண்ட்ஸில் எப்பவுமே ப்ளேயே பண்ணக்கூடாது. ஒன்லி 1 ஹேண்டில் தான் ப்ளே பண்ணணும். இப்போ நான் வந்து அதே பொசிஷனில் வச்சுருக்கேன். இப்போ நானும் வந்து என்னோட கிங் எங்கோட வந்து மூவ் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து கிங் மூவ் பண்ணாங்க. இப்போ வந்து நான் இங்கே எடுத்து வைக்கிறேன். எனக்கு இங்கே பான் சப்போர்ட் இருக்கனால அவங்களால என்ன கட் பண்ண முடியாது. இப்போ நானே இருக்கிறேன். இல்லீகல் நம்பர் 2. ஏன்னா வந்து அவங்க வந்து இங்கே செக்கு இருக்குது, அவங்க இங்கே வைக்கிறாங்க. ஆனால் வந்து அவங்க இங்கே மட்டும் தான் மூவ் பண்ண முடியும். நான் இதை வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்காக பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து வார்னிங்கே கொடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து இவங்களுக்குள்ள என்னோட மூவ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நான் இங்கே வச்சுருக்க அவங்க இங்கே மூவ் பண்ணியிருக்காங்க. நான் என்ன பண்ண போகிறேன், அவங்களுக்கு வந்து குயின் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அவங்க குயின் வச்சு கூட கட் பண்ணியிருக்கான். அதனால நான் வந்து பான் வச்சு அவங்கள கட் பண்ணிடுவேன். இப்போ இவங்க என்னை எடுத்துட்டாங்க. நான் இப்போ வந்து கிங் ஒரு மூவ் தான் பண்ண முடியும். ஸோ நான் இவங்களுக்குள்ள இப்போ மூவ் பண்ணிக்கிறேன். அப்புறமா மெயினாக ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இப்போ வந்து கிங் வந்து எந்த பீஸுமே இல்லாமல் சிங்கிளாக இருந்துச்சுன்னா சிங்கிளாக இருந்துச்சுன்னா அது வந்து என்ன பண்ணும், கிங் வந்து சிங்கிளாக இருந்துச்சுன்னா அந்த பீஸை வந்து இப்போ எல்லா பீஸும் போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணும், கிங் வந்து 150 மூவ்ஸ் பண்ணிட்டிங்கன்னா அது வந்து ட்ரா ஆகிடும். அப்புறம் ஸ்டேல்மெட்னு இருக்கும். அது வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லித்தரேன். இந்த வாட்டி வந்து ஸ்டேல்மெட்லாம் சொல்லித்தரல. நெக்ஸ்ட் வீடியோவில் வரும்போது நாங்கள் ஸ்டேல்மெட் சொல்லித்தரோம். இந்த வீடியோவில் வந்து கேம் மட்டும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஃபுல் கேம் பார்க்கலாம்.
இப்போ நான் வந்து கிங்கு இப்படி வச்சேன்னா எனக்கு வந்து திரும்பி நான் அவுட் ஆயிடுவேன். ஸோ நான் வந்து இங்கனக்குள்ள வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி பேக்கில் வச்சுக்கிறேன். இப்போ வந்து அவங்க வந்து வார்னிங் நம்பர் 2 வாங்கிட்டாங்க. ஏன்னா என்னோட மூளை வந்து அவங்க மூவ் பண்ணனால வார்னிங் நம்பர் 2 வாங்கிட்டாங்க. ஸோ இப்போ நான் தான் மூவ் பண்ணணும். இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து செக் வைக்கிறேன். அட்ஜஸ்ட்டு சொல்லி எடுத்துருக்கேன். அட்ஜஸ்ட். இப்போ நான் வந்து என் கிங்கை எடுத்து இங்கே வைக்கிறேன். அப்புறம் நான் என்னோட கிங்கை எடுத்து இங்கே வைக்கிறேன். நான் என் கிங்கை எடுத்து இப்படி வைக்கிறேன். அப்புறமா என்னோடய இது எடுத்து இப்படி வைக்கிறேன். அப்புறமா நான் என்னோட கிங்கை எடுத்து இங்கே வைக்கிறேன். எந்த எடுத்து இங்கே வைக்கிறேன். அட்ஜஸ்ட். நான் எந்த எடுத்து இங்கே வைக்கிறேன். நான் வந்து எந்த எடுத்து இங்கே வைக்கிறேன். இப்போ நான் வந்து இப்படி ஹரிசாண்டெல்லாம் மூவ் பண்ணேன்னா எனக்கு வந்து திரும்பி நான் அவுட் ஆகணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை. நான் இங்கே திரும்பி மூவ் பண்ணிட்டேன். அங்கே மூவ் பண்ணால் இன்றைக்கி நம்ம வந்து இது பேர் தான் ஸ்டேல்மேட்னு சொல்லுவாங்க. கிங் மூவ் பண்ணுறதுக்கும் எதுவே இல்லை. இப்போ கிங் இங்கே மூவ் பண்ணலாம். ஆனால் வந்து இங்கே குயின் வந்தனால இங்கே மூவ் பண்ணனாலும் செக் வரும். அப்போ இங்கே வந்து கிங் இங்கே மூவ் பண்ண முடியாது. இங்கே மூவ் பண்ணோன்னா கிங் இருக்குது. இங்கே மூவ் பண்ணோன்னா செக் இருக்குது. அதனால் கிங் எங்கேயுமே மூவ் பண்ணாதனால இது வந்து செக் ஸ்டேல்மேட்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேல்மேட் வந்தால் வந்து ஆஃப் ட்ராவ் ஆயிரும் கேமு. ஆனால் வந்து உங்களுக்கு நாங்கள் டீச் பண்ணுறதுனால அந்த கேம் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நான் பண்ண மிஸ்டேக்கை நானே திருத்திக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் நான் இப்போ என்ன மூவ் பண்ண போகிறேன்னா இது எடுத்து இங்கே வைக்க போகிறேன். இப்போ நான் எடுத்து என்னோட்ட இங்கே வைக்க போகிறேன். தப்பு வைஷ்ணவி. ஏன்னா வந்து இங்கே இருக்குது செக் இருக்குது. அதனால் வந்து இங்கே தான் வைக்கணும். ஸோ இங்கே வச்சுடா. இப்போ நான் வந்து மூவ் பண்ணிட்டேன். இப்போ பிரபஞ்சம் மூவ் பண்ணிட்டோம். சரி பிரபஞ்சம் மூவ் பண்ணு. இப்போ வந்து நான் இங்கே வைக்க போகிறேன். ஆக்சுவலி இது வந்து செக்மேட் அவ்வளோதான். இப்போ நான் இதை எடுத்து இங்கே வைக்கிறேன். அவ்வளோதான் கேம் முடிஞ்சிச்சு. செக்மேட் நான் தான் வினி. ஏன்னா வந்து கிங் இங்கே மூவ் பண்ணால் இங்கே இருக்குது குயின். அதே மாதிரி கிங் இங்கே மூவ் பண்ணால் குயின் இங்கே இருக்குது. கிங் இங்கே மூவ் பண்ணால் இங்கே வந்து இது இருக்குது கிங் இருக்குது. இது செக்மேட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தென் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பார்ட் 3 பார்க்கலாம். இந்த வரைக்கும் இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாமே பண்ணுங்க. மறக்காம உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க. பாய். முடிஞ்சிடுச்சு.